உதாரணமாக பயம், சந்தேகம், கவலை போன்ற எதிர்மறை உணர்ச்சிகள் மிகவும் குறைந்த அதிர்வுகளை உருவாக்குகின்றன. இந்த அதிர்வுகள் தொடர்ந்து மேலும் எதிர்மறையான அனுபவங்களை நம் வாழ்க்கைக்கு கொண்டு வரும் ஒரு சுற்றத்தை உருவாக்குகின்றன. மாறாக நம்பிக்கை, மகிழ்ச்சி, நன்றி உணர்வு போன்ற நேர்மறை உணர்ச்சிகள் உயர்ந்த அதிர்வுகளை உருவாக்குகின்றன. இந்த உயர்ந்த அதிர்வுகள் நம் வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகளையும் நல்ல மனிதர்களையும் நல்ல அனுபவங்களையும் ஈர்க்க ஆரம்பிக்கும். இதுதான் பலர் ஈர்ப்பு விதி என்று அழைக்கும் கருத்தின் அடிப்படை. தனிப்பட்ட முன்னேற்றத்தை எடுத்துக்கொண்டால் உங்கள் அதிர்வு நிலை உங்கள் வளர்ச்சியை மிகவும் நேரடியாக பாதிக்கிறது. உங்கள் அதிர்வு உயர்ந்ததாகவும் நேர்மறையாகவும் இருக்கும்போது உங்கள் வளர்ச்சிக்கும் தன்னறிவுக்கும் அதிக வாய்ப்புகள் உருவாகின்றன. இதை கற்பனை செய்ய மிகவும் எளிய உதாரணம் ஒன்று இருக்கிறது. ஒரு ரேடியோவை நினைத்து பாருங்கள். நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ரேடியோ ஸ்டேஷனை கேட்க விரும்பினால் அந்த ஃப்ரீக்வென்சிக்கு உங்கள் ரேடியோவை சரியாக அமைக்க வேண்டும். இல்லையெனில் அந்த ஒலி உங்களுக்கு கிடைக்காது. அதேபோல வாழ்க்கையிலும் நாம் பெற விரும்பும் விஷயங்களுக்கு ஏற்ப நம் மனதின் அதிர்வையும் மாற்ற வேண்டும். நமது உணர்ச்சிகள் நம் அதிர்வு நிலையின் வெளிப்பாடுகளே. நீங்கள் அமைதியில்லாமல் இருந்தால் அல்லது மன அழுத்தத்தில் இருந்தால் நீங்கள் குறைந்த அதிர்வெண்ணில் இருக்கக்கூடும். ஆனால் நீங்கள் மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் இருந்தால் உங்கள் அதிர்வு உயர்ந்த நிலையில் இருக்கும். இந்த உண்மையை புரிந்து கொண்டால் நம் அதிர்வு நிலையை நாமே மாற்றிக்கொள்ள முடியும்.